ஒரு மனம் இருக்க சொல்லுதே, ஒரு மனம் விட்டு தள்ளுதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆடி வெள்ளி 3வது வாரம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எடுத்துக்கிட்டது விளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அன்றைக்கி வந்து அவங்களுக்கு காலையில் ஷிஃப்ட், அதனால் காலையிலே சமைக்கணும். ஸோ சமைக்கிறதுக்காக அன்றைக்கி வந்து சாப்பாடு என்னென்னா, சாப்பாடு கூடவே முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல் இதை பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் இருந்தனால கேசரி பண்ணி சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேசரி ரெடி பண்ணினேன். சர்க்கரையெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் யோசனை வந்துச்சு, கேசரி பவுடர் காலி. கேசரி பவுடர் இருந்துச்சு, இனியன் கொட்டி விளையாண்டுட்டார். ஸோ அதனால் அது கடை திறந்ததுக்கப்புறம் தான் வாங்க முடியும். அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு சரி கோலம் போட்டுடலான்னு சொல்லிவிட்டு மணி ஒரு 5 ஆயிடுச்சு. ஸோ வாசல் தெளித்து கோலம் போட்டுடலான்னு ரெடி ஆகி கோலம் போட வெளியே வந்துட்டேன். காலையிலே குளிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாமி கும்பிட்டுட்டு அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றிக்கலாம். இந்த டே ஷிஃப்ட் வாரத்தில் தான் விளக்கேற்ற முடியும், மற்ற 2 வாரமும் வந்து தூங்கிடுவேன். அதனால் இந்த 1 வீக் மட்டும் காலையில் இனியன் எந்திரிச்சு வராமல் இருக்கிற வரைக்கும் என்னால் வேலை ஃப்ரீயாக பண்ண முடியும். அவர் எந்திரிச்சு வந்துட்டான்னா குளிக்க போக முடியாது, அவர் கூடவே தான் இருக்கணும். சமைக்க அவரை சமாதானம் பண்ணால் சரியாக போயிடும். ஸோ அன்னைக்குங்க இனியன் கொஞ்சம் டீப் ஸ்லீப்பில் இருந்தார். அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா கோலம் போட ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே இனியன் எந்திரிச்சு வந்துட்டார். ஸோ கோலமும் வந்து ஃபுல்லாக என்னால் போட முடியல. அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக எடுக்க முடியல, ஏன்னா ட்ரைபாடை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருப்பார். அதனால தான். ஸோ எப்பயுமே வந்து வாசல் தெளிக்கிறதுக்கு முன்னாடி வாசல் தெளிக்கிற அந்த தண்ணியில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தெளிக்கணும். அது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா வெறும் தண்ணியாக வந்து தெளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு வாசல் தெளிச்சிட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தினசரி உன்னை பார்க்கவே, திருடிய நெஞ்சை மீட்கவே, உன் வீட்டை தேடவா. முன்னாடியெல்லாம் கோலம் போட்டும்போது வாசப்படிக்கிட்ட வந்து வெறும் பாதம் மட்டும் வரைஞ்சி மஞ்சள் குங்குமம் வைப்பேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கீழே வந்து மஞ்சள் தடவிட்டு அது மேலே பாதம் போடும்போது பார்க்க அம்மன் பாதம் மாதிரி அழகாக இருக்குது. ஸோ இது வரைஞ்சி முடிக்கிறதுக்குள்ளார இனியன் கிளம்பி வந்துட்டார். எந்திரிச்சு வந்து கரெக்டாக அந்த டோர்கிட்டே நின்றுட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். நம்ம போய் அம்மா அம்மான்னு திறந்து விட்டோம் அப்படின்னா உடனே வந்து என்னடா நம்ம முன்னாடி இன்னமும் புதுசாக ஒன்று வச்சுருக்கா, நம்ம எடுத்துடலாடா அப்படின்ட்டு கண்ணை தேய்ச்சிக்கிட்டே வந்துடுவார். சில டேஸ் வந்து அழுகாமல் எந்திரிப்பார், சில டேஸ் படுத்த இடத்த விட்டு எந்திரிக்காமல் அழுதுகிட்டே இருப்பான். நம்ம போய் தூக்கணும், ஒரு 10 நிமிஷம் தூக்கி வச்சுருக்கணும்னு எதிர்பார்ப்பான். மேக்ஸிமம் ஆஃப் டேஸ் வந்து அவனாகவே எந்திரிச்சிருவான். எந்திரிச்சு கதவுக்கிட்ட நின்று கூப்பிட, கதவு திறந்துருந்துச்சுன்னா வெளியே வர, மெயின் டோர் ஓப்பனில் இருந்துச்சுன்னா வெளியே ஓடியே போயிடுவான். இந்த கிளாத் போத்தன வாக்கிலே ஓடிடுவான். ஸோ அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்தால் அவனோட டியூட்டி ட்ரைபாடை இழுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் இந்த வீடியோவை எடுக்க முடியல. அன்னைக்கு வந்து டேயில் வந்து வளர்ப்புறங்கிறனால சரி நம்ம புதுசாக வந்து மணி பிளான்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி வளர்க்கலான்னு ஒரு ஆசை. அதனால் மணி பிளான்ட் ட்ரை பண்ணலான்னு வெளியே வந்து பெரிய பாட்டில் வச்சுட்டேன். ஸோ அது வைக்கும் போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ உள்ளே மட்டும் வைக்கும் போது வந்து கொஞ்சமாக செம்மண், எருவு, அதாவது இந்த சாணி உரம் இருக்குல்ல அது, மறுபடியும் மண், இது மாதிரி 1 by 1 லேயராக போட்டு மணி பிளான்ட்டு நட்டு வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம், ஏன்னா துளசி செடியும் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வைக்கும் போது வரலை, மறுபடியும் 2வது தடவை ஒரு செடியை எடுத்துகிட்டு வந்து நடும்போது தான் அது வந்துச்சு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சத்தியமாக தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வச்சு ஒரு 2 days அப்படிங்கும் போது ஆயிருக்கு. ஸோ கொஞ்சம் வளர்ந்துருச்சு அப்படின்னா உங்கள் கூட அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பெரிய பாட்டிலையுமே வச்சுட்டேன். இது வந்து சாணி, இந்த காஞ்சி போனது இருக்குமில்ல அது வைக்கலோடு இருக்கிறது, இது எல்லாமே சேர்த்து இப்போதைக்கு டீ கிளாஸில் வச்சுருக்கேன். அது எதுக்குன்னா கிச்சனில் வைக்கிறதுக்காக. வெளியே வந்து பெரிய பாட்டில் இதே மாதிரி லேயராக மண் நிரப்பி அதில் வந்து வச்சுட்டேன். ஸோ இது கிச்சனில் வைக்கிறதுக்காக வந்து சின்னதாக ஒரு செடி வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வளர்ந்ததுக்கப்புறம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு மனம் இருக்க சொல்லுதே, ஒரு மனம் விட்டு தள்ளுதே. ஸோ அன்னைக்கு ஈவினிங் வந்து இனியனுக்கு பச்சைப்பயிறு ஃபஸ்ட் டைம் அறிமுகப்படுத்தலான்னு சொல்லிட்டு
முழு பச்சைப்பயிர் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இனியன் கூட நம்மளும் சேர்ந்து சாப்பிட்டுக்கலான்னு கொஞ்சம் நிறையவே போட்டு வேக வச்சுருக்கேன். ஸோ இப்போல்லாம் வந்து 1 டே விட்டு 1 டே அட்லீஸ்ட் வந்து அவனுக்கு ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்துருவேன். பச்சைப்பயிறு கொழுக்கட்டை, அப்படி இல்லைன்னா பணியாரம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு காய், சுண்டல், ஏதோ ஒன்று வந்து வேக வச்சு ஈவினிங்கில் அவனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நைட்டு கொஞ்சம் வரைக்கும் பசி தாங்கிறதுக்காக அவன் ஈவினிங் தூங்கி எழுந்திரிக்கும் போது 5:30 6 ஆகும். ஸோ அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டோன்னா நைட்டு ஒரு 8 மணி வரைக்கும் பசி தாங்கும். அதனால் வந்து வேக வச்சு ஏதாவது ஒன்று கொடுத்துருவேன். ஈவினிங் டைம்லாம் இப்போலாம் மாடிக்கு கூட்டிகிட்டு போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ மாடிக்கு போயிருக்கும் போது சும்மா தானே இருப்போம். அந்த டைமில் வந்து அவனுக்கு விளையாட்டு கட்டிட்டு அதை ஊட்டி விட்டுறது, இல்லைன்னா கையில் கொடுத்துட்றது. நீர் கொழுக்கட்டையெல்லாம் அவனோட விரல் சைஸுக்கு செஞ்சு கொடுத்துட்டோன்னா அவன் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியே சாப்பிட்ற அந்த ஈட்டிங் ஹேபிட்டும் வந்து கொஞ்சம் வளருங்கிறதுனால. ஸோ பேக் டு த ரெசிபி. இது என்னென்னா பச்சைப்பயிர் வந்து முழுசாக வேக வச்சு எடுத்துகிட்டு நாட்டு சக்கரை தான் நம்ம யூஸ் பண்ணுறது. ஏன்னா வந்து வெல்லம் வந்து எனக்கு சேராது, அதில் சுண்ணாம்பு போடுறதுனால. ஸோ நாட்டு சக்கரை வந்து லைட்டாக பாகு மாதிரி காய்ச்சிட்டு தண்ணி ஊற்றி லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அது கூட வந்து ஏலக்காய் லைட்டாக நுணுக்கி போட்டுக்கிட்டேன். அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி இல்லாமல் பச்சை பருப்பை வந்து நம்ம போட்டுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் வந்து அந்த பாகு வந்து சுண்டி நம்மளுக்கு வந்து ஒரு இது வந்து பருப்பு போலி பண்ணுறதுக்கு வந்து பெசரட் போலி, சாரி அதோட நேம் முந்திரி கொத்துக்கு வந்து இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க. உள்ளுக்கு அந்த ஸ்டஃபிங்க்கு அதுவும் வந்து இது மாதிரி ரெடி பண்ணுவாங்க. இதே மாதிரி பச்சைப்பயிர் வச்சு தான். ஸோ அதோட ரெசிபி தான். பட் சும்மா வேக வச்சு கொடுத்தோன்னா ஃபஸ்ட் டைமே பிள்ளைங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். ஸோ கொஞ்சம் நம்ம வந்து டேஸ்ட்டாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான், சாரி ஏலக்காய் இப்போ தான் போடுறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு போட்டுட்டேன்னு நினச்சேன். ஸோ ஏலக்காய் 1 மட்டும் ஆட் பண்ணேன், அதிகம் ஃப்ளேவர் கொடுக்க வேணான்னு சொல்லிட்டு. குழந்தைங்களுக்கு நம்ம அறிமுகப்படுத்துகிறத வச்சு தான் அதுங்க சாப்பிடுங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஹெல்த்தாக கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் அவங்க எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.